கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless you all. புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டிற்குள்ள முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படிக்கும் அவருடைய அப்பத்திலும் திராட்சரசத்திலும் பங்கெடுக்கும்படிக்கும் பரிசுத்த தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினார். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, கம்யூனியன் டே. அதனால அந்த கம்யூனியன்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். திராட்சரசத்தை குறித்து தனியாக பார்த்திருக்கிறோம், அப்பத்தை குறித்து தனியாக பார்த்திருக்கின்றோம். அதற்கு பிறகு இந்த உடன்படிக்கை குறித்து பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கும் அதிலிருந்து ஒரு சில காரியங்களை மீண்டும் தியானிப்போம். என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உடன்படிக்கை மிக முக்கியமானது. அது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18-19 வசனங்கள். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இந்த வசனத்தை படிக்கும் போது இந்த ரெண்டு வசனத்தை நீங்க எப்பவுமே பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்க எழுதி வச்சீங்க. நான் அப்பத்திலிருந்து அப்படிதான் எல்லாம் எழுதி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அதை வீட்டுல போயிட்டு அதை படித்தேன். ஏன் தெரியுமா? இந்த ரெண்டு வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாகணும். அதுக்காக அந்த ஆசாரியர் என்ன பண்றாருன்னா, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அப்பமும் திராட்சரசமும் மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இப்ப மெல்கிசேதேக்கு நேரடியா வந்து ஆபிரகாமை பார்த்து God bless you, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. சரவணனை பார்த்து சரவணா God bless you, கர்த்தருடைய ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா அங்க அந்த ஆசாரியன் என்ன பண்றாரு? ஆசாரியன் அப்பத்தை கொண்டு வராரு, திராட்சரசத்தை கொண்டு வராரு, கொண்டு வந்து அதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. அப்படின்னா அங்க ஒரு விஷயம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப ஆதியாகமத்திலேயே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு, ஆபிரகாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அங்க அப்பம் தேவைப்பட்டுச்சு, திராட்சரசம் தேவைப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான இரண்டு பொருட்கள் அப்பமும் திராட்சரசமும். ஹல்லேலூயா. ஏன்னா ஊழியக்காரன் மெல்கிசேதேக்கு என்பவன் ஊழியக்காரன், தேவனுடைய ஆசாரியன். பழைய ஏற்பாட்டிலையும் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலையும் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசுவுக்கு ஒப்பாக அவரை அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதை அநேக தேவ ஊழியர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ இவர் வந்து இந்த ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளுக்கு தகப்பன். ஆபிரகாம் கர்த்தர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கவே பெருகவே. ஆபிரகாமுக்கு கர்த்தர் பூரண ஆயுசு நாட்களை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆசாரியன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை உண்டாவதாக. என்னது? போட்டிருக்கா இல்லையா? தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்குவதற்கு ஊழியக்காரன் கையில கொண்டு வந்தது என்னது? அப்பமும். ஹல்லேலூயா. இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். அப்படின்னா அப்போ இந்த அப்பமும் திராட்சரசமும் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த அப்பம் ஆசீர்வாதத்தின் அப்பம், இந்த திராட்சரசம் ஆசீர்வாதத்தின் திராட்சரசம். ஹல்லேலூயா. யாருடைய ஆசீர்வாதம்? தேவனுடைய ஆசீர்வாதம். அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதை சாதாரணமா யாரும் வந்து இதுல கலந்து கொள்ள முடியாது. சத்தியத்துல சத்திய ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்து கொஞ்சம் உணர்வு இருந்து, கொஞ்சம் தேவனுடைய ஞானம் இருந்து, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபை இருந்து, கர்த்தருடைய இரக்கம் இருந்து, அவன் பிழைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் முன்குறித்து அவனும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த அப்பம் திராட்சரசத்துல பங்கெடுக்க முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. ஹல்லேலூயா. முடியவே முடியாது.
அதான் உண்மை. இதுல பங்கெடுக்கணும்னா கூட கர்த்தருடைய கிருபை வேணும், இல்லைன்னா முடியாது, சத்தியமா முடியாது. அதான் உண்மை. இங்கே ஆபிரகாமுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. ஊழியக்காரர் கொண்டு வந்து அதை அங்கே கொடுப்பதை பார்க்கின்றோம். இந்த அப்பம் திராட்சரசம் இந்த இரண்டுமே எப்படிப்பட்டது? என்னாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம் படிங்க. அதான் படிங்க. நித்திய அப்பமும் அதின் மேல் இருக்க கடவது. இந்த அப்பம் அழிவில்லாத அப்பம், சதா காலங்களிலும் கிடைக்கும் அப்பம். இது நித்திய அப்பம். என்ன அப்பம்? நித்திய அப்பம். நித்தியமாய் ஆசரிப்பு கூடாரத்தின் சமூகத்து அப்பம், அதாவது ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து தேவனுடைய இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அப்பம், ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அப்பம். அதனால இது நித்திய அப்பம், அழிவில்லாத அப்பம். அல்லேலூயா. இது நாம மறக்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 5வது வசனம் படிங்க. நீதிமொழிகள் 9:5. நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஞானவான் சாலமோன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட, பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். இது என்னுடைய அப்பம், இது நான் பார்த்த திராட்சரசம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17-18. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17-18. அந்த ஒரே அப்பத்தில் 16-17 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற இந்த அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியம். என்னுடைய ஐக்கியம்? கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியம். கிறிஸ்துவின் சரீரம்னா எது? கிறிஸ்துவின் சரீரம்னா எது? கிறிஸ்துவின் சரீரம்னா சபை. கிறிஸ்துவின் சரீரம்னா என்னது? அப்ப கிறிஸ்துவின் சரீரம்னா சபை, கிறிஸ்துவின் சரீரம்னா அப்பம். அப்ப இந்த அப்பத்துல பங்கெடுக்கக்கூடியவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைந்திருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த அப்பத்துல பங்கெடுக்க முடியும். சபையோடு இணைந்திருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த அப்பத்துல பங்கெடுக்க முடியும். சபையோடு இணைந்திருக்காதவர்கள், கிறிஸ்துவோடு இணைந்திருக்காதவர்கள் இந்த அப்பத்திலே பங்கெடுக்க முடியாது. அல்லேலூயா. அதனால கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த அப்பத்திலே பங்கெடுக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் சபையோடு இணைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனால இந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். பாருங்க, இந்த ஓய்வு நாள் அது தேவனால் உண்டாக்கப்பட்ட நாள், அது நித்திய நியமம். அந்த நித்திய நியமத்துல நித்திய அப்பத்திலே பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாம எதுவுமே as per பைபிள் தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யறோம். அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல நான் இங்கே எடுக்கக்கூடிய இந்த அப்பம், அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது ஒரே அப்பம். ஏனென்று சொன்னால் ஒரே சரீரம். ஏனென்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரத்துல ஐக்கியத்துல நம்ம இருக்கிறபடினால இந்த அப்பத்திலே நம்ம ஐக்கியமா இருக்கோம். இந்த அப்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இது ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். என்ன பாத்திரம்? ஆபிரகாமுக்கு சொன்னார், அப்பத்தை திராட்சரசத்தை கொண்டு வந்து ஆசீர்வதிப்பேன். அது ஆசீர்வதிக்கக்கூடிய அப்பம் திராட்சரசம். இங்க புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க சொல்லப்பட்ட அதே ஆசீர்வாதம் தான் இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அப்பத்திற்கும் திராட்சரசத்துக்கும் சொந்தக்காரர் யார்? சொந்தக்காரர் யார்? அதை படிப்போம், ஜெபிப்போம். எல்லாருமே எழுதுகின்ற லூக்காவின் புத்தகம் 24வது அதிகாரம். லூக்காவின் புத்தகம்
24 கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த லூக்காவின் புத்தகம் 24வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இந்த 24வது அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், அதாவது ஒரு அழகான சம்பவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை தான் நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு இணக்கமாக. என்ன சம்பவம் அப்படின்னா 13வது வசனத்திலிருந்து நானே படிக்கிறேன். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள், அவரை சிலுவையில் அடித்தார்கள். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு 3வது நாள் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுந்தார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த கல்லறைக்கு ஓடி வராங்க. ஆண்டவர் முதல்ல யாருக்கு தரிசனமானாரு? மகதலேனா மரியாளுக்கு. இப்ப மரியாள் சொல்றாப்புல இயேசு கிறிஸ்து உயிர் எழுந்தார் அப்படின்னு சொல்றாப்புல, கல்லறையிலிருந்து பார்த்துட்டு. அப்போ சீஷர்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க. ஐயோ, மரியாள் வந்து பார்த்துட்டாங்க, இல்லையாம இயேசு கிறிஸ்துடைய சரீரம் இல்லையாம அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி பரபரப்பா அங்க இருந்து புறப்படுறாங்க. அப்போ அங்க நடந்த ஒரு சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னா, நல்ல கவனமா கவனிங்க. லூக்கா 24வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நானே படிக்கிறேன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். இங்க வந்து கல்லறையை பார்த்துட்டு இங்க இயேசு கிறிஸ்து வச்ச இயேசு கிறிஸ்துடைய பாடியை காணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோட அங்க வந்து பார்த்துட்டு போனதுல சீஷர்கள்ல 2 பேர் அங்க இருந்து அவர்கள் எங்க போறாங்க? எம்மாவு அப்படிங்கிற கிராமத்துக்கு போறாங்க. போகும்போது அந்த 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. போகையில் அந்த இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இப்ப இயேசு அந்த 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. எருசலேமில் இருந்து எம்மாவுக்கு போறாங்க. டோட்டலா 8 மைல். 8 மைல்னா ஒரு மைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.6. 8 மைல்னு சொல்லிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தூரம். அந்த தூரம் வரைக்கும் அந்த கிராமத்துக்கு நடந்தே போறாங்க. அந்த 13 கிலோமீட்டர் தூரம் அவங்க நடந்து போகும்போது அவங்க கூட உயிர்த்தெழுந்த இயேசு நடந்து போறாரு. அல்லேலூயா. அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்ப 2 பேர் கூட இயேசு நடந்து போறாரு. ஆனா அவங்களுக்கு அந்த 2 பேருக்கு கூட நடந்து வர்றது இயேசு அப்படிங்கிறது தெரியல. இயேசு அப்படிங்கிறது தெரியல. அடுத்து 17வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இப்ப இயேசு கேட்கிறார் அவங்க கிட்ட. என்ன கேட்கிறாரு? ஏன்பா டல்லா இருக்கிறீங்க? ஏன் சோகமா போறீங்க? என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு அவங்க கிட்ட. பிரச்சனை காரணமே யாரு? அவரு. ஆனா அவரு கேட்கிறாரு யார்கிட்ட? இவங்க 2 பேருக்கு. என்னப்பா பிரச்சனை? ஏன் சோகமா இருக்கிறீங்க? ஏன் சோகமா நடந்து போறீங்க? எப்படி இருக்குது பிரச்சனை? ஆரம்பிச்சிருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த பிரச்சனையை நினைச்சு புலம்பிட்டு போறவன்ட்ட என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்பொழுது 18வது வசனத்துல பாருங்க. அங்க 18வது வசனத்துல அவர்களில் ஒருவனாகிய கிலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு கிலேயோப்பா, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவரை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ? யோ, தெரியாத உனக்கு என்ன பிரச்சனை? அங்க ஊரே பத்தி எரியுது. 3 நாள் கல்லறையில வச்சு அடக்கம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப வந்து பார்த்தா கல்லறை திறந்துருக்குது. ஆளை காணும், பாடியை காணும், ஊரே அலறி போயிருக்குது. எல்லா இடமும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. உனக்கு தெரியாதா? நீ என்ன, எந்த ஊருக்காரன்? நீ யாரையா நீ அப்படின்னு கேட்கிறாங்க. நீ என்ன அந்நியரோ? நீ எந்த ஊரியா? நீ சம்பவம் என்னன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு டென்ஷன்ல கேட்கிறாங்க. அவரு பாருங்க எவ்வளவு கூலா, என்னப்பா பிரச்சனை? எப்படி? என்னப்பா பிரச்சனை? எப்படி டீல் பண்றாங்க? என்ன பிரச்சனை? உடனே அவங்க சொல்றாங்க, அது அந்த இயேசுவை குறிச்சுதான்ப்பா பிரச்சனை. யாரை குறிச்சு? இயேசுவை குறிச்சுதான்ப்பா பிரச்சனை. பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆட்கள், அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். யார்கிட்ட சொல்றாங்க?
அவர்கிட்டே சொல்றாங்க. அவர்கிட்டே அவர் வல்லமையோட தீர்க்கதரிசிங்க. ஆமாங்க. நம்முடைய பிரதான ஆசாரியரும் தலைமை குரு அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. ஆமா, நாங்க அவரை தாங்க நம்பி இருந்தோம். 21வது வசனத்துல நாங்க அவரை தான் நம்பி இருந்தோம், ரட்சிப்பார் அப்படின்னு நம்பி இருந்தோம். இந்த சம்பவம் நடந்து 3 நாள் ஆச்சுங்க. எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. ஆனா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? 3 நாள் கழிச்சு எங்க டீம்ல இருந்து கொஞ்சம் லேடிஸ் போயிட்டு அங்க அதிகாரிகள் போயிட்டு கல்லறைக்கு போயிருக்காங்க. கல்லறைக்கு போய் பார்த்தா அங்க பாடியும் காணோம். அது மட்டும் இல்ல, பாடி காணாம போனா கூட பரவாயில்ல, கல்லறை திறந்திருக்குது, அது கூட பரவாயில்ல. அந்த லேடிஸ் சொல்றாங்க அவர் உயிரோடு எழுந்துதான் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க தேவ தூதர்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. இதை யாரு சொல்றாங்க? இயேசு கிட்ட சொல்றாங்க. யாரை குறிச்சு கதை சொல்றாங்க? இயேசுவை குறித்த கதையை இயேசு கிட்டவே சொல்றாங்க. அல்லேலூயா. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க சொன்னதை கேட்டு எங்க ஆட்கள் ஒரு சிலர் போயிட்டு அங்க போய் பார்த்தோம். பார்த்தா அங்க கல்லறை திறந்துருக்குங்க. இயேசு கிறிஸ்துவை பாடியை காணுங்க. அதாங்க எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. உனக்கு என்ன அதெல்லாம் தெரியும்? நீ எந்த ஒரு காரணம் தெரியல, நாங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கிறோம். அதனால இப்ப நாங்க என்ன போயிட்டு இருக்கிறோம், இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட நடந்து வந்துட்டே இருக்காரு. அவர்கிட்ட இந்த கதைகள்லாம் சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. நடைபயணம். என்ன பயணம்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் கதை கேட்டார். இவ்வளவு நேரம் என்ன கேட்டாரு? ஆண்டவர் நீ சொல்ற கதையெல்லாம் கேட்பார். நீ சொல்ற கதையெல்லாம் கேட்பார். ஏன்னா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதான் நீ சொல்ற கதையெல்லாம் கேட்பார். அதுக்கப்புறம் அவர் ஆரம்பிப்பார். என்ன பண்ணுவாரு? அவரு பக்கத்துல பாத்துக்கோங்க. அவர் ஆரம்பிப்பார். அவர் ஆரம்பிக்கும் போதுதான் வாழ்க்கை. என்னைக்கு உன் வாழ்க்கையில நீ பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில ஒண்ணும் உருப்படாது. என்னைக்கு அவர் உன் வாழ்க்கையில ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் உன் வாழ்க்கையில ஒரு அசைவை பார்க்க முடியும். அல்லேலூயா. அங்க 13 கிலோமீட்டர் டிராவல்ல நடந்துதான் போறாங்க. இவங்க ஃபுல்லா புலம்பிக்கிட்டே போறாங்க, கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே போறாங்க, பிரச்சனைகளை சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போறாங்க. அவர் அமைதியா வந்துட்டு இருக்கிறாரு. இப்ப அவர் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப அவரு என்ன பேச ஆரம்பிக்கிறாரு? முட்டாள். என்னது? புத்தி இல்லாத எப்படி கூப்பிடுவோம்? முட்டாள் தான் கூப்பிடுவோம். நல்லா டீசெண்டா தான் பேசிட்டு வந்தார். அவங்க சொல்றதெல்லாம் டீசெண்டா கேட்டுட்டு வந்தார். இப்ப நடந்துட்டு முன்ன பின்ன தெரியாதவங்க அவங்க 2 பேருக்கும் இவரு யாரும் தெரியாது, ஆனா இவருக்கு அவங்க யாரும் தெரியும். இப்போ அவங்க முன்னாடி முன்ன பின்ன தெரியாத இவரு அவங்கள பார்த்து சொல்றாரு, முட்டா பயல. என்ன சொல்றாரு? முட்டா பயல, அறிவு கெட்டவங்க. சொல்றாரு, மந்த இருதயம் உள்ளவர்களே, அறிவு கெட்டவங்க, மதியினர, முட்டாள அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்றாரு, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையை பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பாடுபடணும் சிலுவையில. அதற்கு அடுத்து அவர் எங்க பிரவேசிக்கணுமா? எங்க பிரவேசிக்கணும்? ஆமாங்க. அவர் எங்க பிரவேசிக்கணும்? பிதாவின் மகிமை அறிய செய்ததே, பிதாவின் மகிமை அறிய செய்ததே, சராயனுக்குள்ளே கிரியை செய்கிறதே, சராயனுக்குள்ளே கிரியை செய்கிறதே, நிகமமாக்கினதே கிருபையா, நிகமமாக்கினதே கிருபையா. என்ன மகிமைங்க? அவரு சிலுவையில் அடித்து அந்த வசனம் என்ன போட்டுருக்கு? அவர் இவ்விதமாய் பாடுபடவும்
தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? யாருடைய மகிமையில பிரவேசிக்கணும்? புரிஞ்சுக்கலையே. யாருடைய மகிமையில பிரவேசிக்கணும்? யாருடைய மகிமையில பிரவேசிக்கணும்? என்ன மகிமை? தமது மகிமை, அவருடைய மகிமை. நல்ல சத்தியத்தை புரிந்து கொள்ளும். பிதாவும் அவரே, குமாரனும் அவரே, சத்தியாவியாகிய தேற்றவாளனும் அவரே. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உபாகமத்தில் 32வது அதிகாரத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அவரே சதா காலங்களிலும் பிதா. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது அதிகாரத்தில் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யோவான் 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் போய் சத்தியாவியாகிய தேற்றவாளன் வருவான். நான் போனாலும் வர முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 3 தன்மைகள் இந்த பூமியிலே வெளிப்பட்ட திரியேக தேவன் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவராலே அன்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தமது மகிமை. என்ன மகிமை? பாருங்க, அவர் இந்த பூமியிலே பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும். அதுதான் நீங்க கவனிக்கணும். அங்க பிதாவின் மகிமையில் பிரவேசிக்கவும் அப்படின்னு போடல, தமது மகிமையில் பிரவேசிக்கவும். யாருடைய மகிமையில? யாருடைய மகிமை? அவர் யார்? எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். போதும், அங்க ஒரு லைன் மட்டும். இவர் யாருடைய மகிமையின் பிரகாசம்? பிதாவுடைய மகிமையின். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். அதனால இந்த பூமியிலே சிலுவையில் பாடுபடவும் அவருடைய மகிமையில் பிரவேசிக்கவும். அந்த மகிமை தான் தமது மகிமை. அல்லேலூயா. என்ன மகிமை? தமது மகிமை. அல்லேலூயா. அவருடைய மகிமையில் பிரவேசிக்கும் தேவன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யாருடைய மகிமை? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. யோவான் 16வது அதிகாரம் 25-26 படிங்க. இவைகளை நான் உமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உண்மைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். யாருக்கும் தெரியாது, பிதா யாருன்னு யாருக்குமே தெரியாது. பிதாவின் நாமத்தினால ஓடி சொன்னா ஓடாது. பிதாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்னு சொன்னா ரட்சிப்பு கிடையாது. இயேசுவின் நாமத்தினால தான் ரட்சிப்பு. இங்கே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. அடுத்த வசனத்தில் சொல்ற அந்த நாளில். எந்த நாளில்? எந்த நாளில்? அவர் வெளிப்படையாக அறிவிக்கிற அந்த நாளில் நீங்கள் யாருடைய நாமத்தினால? யாருடைய நாமத்தினாலே? என் நாமத்தினாலே. என் நாமத்தினாலே. He is giving authority. அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நாமத்தினாலே. மரணத்துக்கு முன்பாக பேசின கடைசி வார்த்தை என் நாமத்தினாலே. சொல்படி என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. உங்களுக்காக நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Because நான் தான் பிதா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சத்தியத்தை அறியும் போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஜீவனுள்ள கிறிஸ்தவனா மாற முடியும். சின்ன வார்த்தைகளை கூட தேவன் ரகசியத்தை வச்சிருப்பாரு. அந்த ரகசியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப தெளிவா தேவன் சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார். நீ என் நாமத்தினால கேட்கக்கூடிய காலம் வரும். உங்களுக்காக நான் பிதாவை கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த நாள் வரும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நாள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம்
இப்பொழுது இந்த காரியங்களை தேவன் அங்கே இந்த 2 பேருக்கும் சொல்லி அழகா சொல்றாரு. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவருக்கு விவரித்து காண்பித்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் எழுதியிருக்கிறார்? மோசே எழுதியிருக்கிறார். யார் எழுதியிருக்கிறாரு? மோசே எழுதியிருக்கிறார். இப்ப பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வராரா இல்லையா? வரா. அடுத்து 28வது வசனத்தில் அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடைய தங்கியிருந்த நிறைய விஷயங்கள் சத்தியத்திலிருந்து பேசுறதுனால அவங்க 2 பேருக்கு பிடிச்சு போச்சு. யார? இயேசுவ நிறைய விஷயத்தை பேசுறாரு. இவர்கிட்ட மேட்டர் இருக்கு, இவர்கிட்ட. ஆமா, அதனால இவரை நம்ம நைட்டு கூட தங்க வைக்கலாம், இன்னும் நிறைய சத்தியத்தை இவருக்கு கேட்டுக்கலாம், அதனால இவரை நம்ம கூப்பிட்டுக்கலாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவ சார் எப்படி யோ யாரே நீ அப்படின்னு கேட்டு இப்ப மரியாதையா சார் ப்ளீஸ் எங்க கூட வந்து தாங்க, எங்க கூட வந்து தங்குங்க, தயவுசு எங்க கூட வந்து தாங்குங்க. ஆமா, ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, நிறைய உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால நீங்களும் தெரிஞ்சு நீங்களும் கூட ஒருவேளை சீசனா இருக்கலாம், நீங்க வாங்க எங்க கூட தங்குங்க அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க. அவர் என்ன பண்றாரு? வரேன். எப்படி? வரேன் வரேன், நான் வரமாட்டேன்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு வராரு. தங்கும்படி உள்ளே போனார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் தான் இப்பொழுது நம்ம படிக்கிற வசனம். 30வது வசனம் படிங்க. அவர்களுடனே கூட அவர் பந்தி இருக்கையில் என்ன இருந்தாரு? அவர்களுடனே கூட என்ன இருந்தாரு? என்ன இருந்தாருங்க? இயேசு கிறிஸ்து என்ன இருந்தாரு? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர்களுடனே கூட கர்த்தர் பந்தியில் அமர்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவர் பந்தி இருந்தார். பந்தி இருந்தது மட்டுமல்ல, மறுபடியும் படிக்க தொடர்ந்து, அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்த வசனம், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின, கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூர்வமாய் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அல்லேலூயா. அவர்களோடு கூட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த உடனே வந்து கண்ணு ஆயிடுச்சு. அவங்க யாரை பார்த்தாங்க? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, நீ அவருடைய சரீரத்தில் பங்குள்ளவன், அவருடைய எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும் ஆனவன். இந்த அப்பத்தை நீ புசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் கண்கள் திறக்கப்படும், நீ கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொள்வாய், அந்த மகிமையின் பிரசன்னத்தை நீ உணர்வாய், உன் வாழ்க்கையிலே நீ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்கின்ற அதிகாரத்தை பெற்றுக் கொள்வாய். இந்த வாக்கியம் தான் இந்த அப்பமும் திராட்சரசமும். அல்லேலூயா. 13 கிலோமீட்டர் பயணம் செய்த இயேசு, அவர்களோடு கூட தங்கும்படி உள்ளே நுழைந்த இயேசு, அவர்களோடு கூட அமர்ந்து அப்பத்தை சாப்பிடும்படி அமர்ந்த தேவன் அதை அவர் கையில் எடுத்து அதை விட்டு அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்த உடனே கண்கள் என்ன பிடிச்சு கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியிலே இருளான வாழ்க்கையில் குருடாக வாழ்ந்த நம்மை வெளிச்சத்தின் பாதையிலே கொண்டு வந்த தேவன், விலை மதிக்க முடியாத இந்த அப்பத்தில் பங்கெடுக்கும்படி கிருபை நிறைந்த வாக்கியத்தை தந்த தேவன், அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இது தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய இரத்தத்துக்கும் பங்குள்ள பிள்ளைகள் நாம். இத்தனை பெரிய பாக்கியத்தை பெற்ற நாம்
இம்மைக்கும் மறுமைக்கும் சொந்தமானவர்கள், கடவுளின் சுதந்திரம், தேவனுடைய உண்மையான பிள்ளைகள், இந்த பூமியிலே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றவர்கள், பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியோடு இந்த அப்பத்திலும் திராட்சரசத்திலும் பங்கெடுப்போம். இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.